மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்றிரவு சென்னை வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவுடைய தலைவர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்படும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாளை செய்தியாளர் சந்திப்பு இருப்பதாக புதிய தகவல் வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ நாளைக்கு அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது தொடர்பான விவரம். கோபால், இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார். நாளைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக பல்வேறு தலைவர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில அமித்ஷா ஈடுபட போவதாகவும், இதற்காக அமித்ஷாவை நேரில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை தான் அண்ணாமலையும் ஊர்ஜிதப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அமித்ஷாவினுடைய வருகை என்பது அந்த வருகைக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அந்த நியமனத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அண்ணாமலை தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த பிறகு மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அரசு ரீதியிலான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியிலான செய்தியாளர் சந்திப்பாகத்தான் இருக்கும் என்பது பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில ஓராண்டுக்கு முன்பே கூட்டணி தொடர்பான ஒரு நிலவரங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக கூட இது இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏற்கனவே அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியோடு பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுடன் அதிமுக இதனால் வரை கூட்டணி இல்லை என்று தெரிவித்து வந்தது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான ஒரு கட்சி புதிதாக உருவாக்கப்பட்டு விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியும் இருந்த நிலையில தொடர்ந்து அந்த எதிர்பார்ப்பு கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுடன் கைகோர்ப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அதிமுகவுடைய தலைமை முடிவு செய்திருப்பதாகவும், அதற்காகவே டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதாகவும், இதனுடைய அடுத்த கட்டம் தான் அமித்ஷா சென்னை வருகை, அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை. அதிமுக மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என பல்வேறு கட்டங்களாக அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு நாளை தினம் இந்த பேச்சுவார்த்தையில முழுமையாக அமித்ஷா ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில நாளை மாலை இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல கூட்டணி தொடர்பான அறிவிப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பாரா அல்லது வேறு எந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்பாக இது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கோபால். சிவா, இப்போ நாளை பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் என்று புதிய தகவல் வந்திருக்கிறது. இப்போ நாளையே வேட்புமனு தாக்கல் செஞ்சு உடனே அது பரிசீலனை செஞ்சு உடனடியாக கட்சியுடைய தலைவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே தொடர்ச்சியாக மாவட்ட தலைவர் பதவியெல்லாம் நியமனம் எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். மாநில தலைவர் தொடர்பான விவரம் வந்திருக்கு. அது சம்பந்தமான உங்களுடைய தகவல். நிச்சயமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் அந்த மாநிலங்களுடைய தலைவர் தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கு பாஜக தேசிய தலைமை தீவிரமாக இருக்கிறது. என்றால் தேசிய தலைமைக்கான தேர்தல் இந்த மாநில தலைமைக்கான தேர்தல் முடிந்த பிறகு நடத்தப்படும். ஏற்கனவே JP நட்டா தற்போது வரை அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த பிறகும் கூட தேசிய தலைவராகவே இருக்கிறார். அந்த அடிப்படையில் பல்வேறு மாநிலங்கள்ல புதிதாக பாஜகவினுடைய மாநில தலைமைகள் நியமனம் செய்வதற்கான இந்த தேர்தலை பாஜக மும்முரமாக ஏற்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் யார் என்பதற்கான அந்த தேர்தலும் நாளை தினம் அதற்கான வேட்புமனு தாக்கல் இருப்பதாக தெரிகிறது. எனவே இதற்கான ஒரு அறிவிப்பு உடனடியாக இருக்கும் என்பது அதுல கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏற்கனவே அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அமித்ஷாவினுடைய வருகைக்கும் பாஜக மாநில தலைவர் பதவிக்கான அந்த இந்த இரண்டு விஷயத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று போல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனவே இது போன்ற ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில வேட்புமனு தாக்கல், அதனுடைய பரிசீலனை, தொடர்ந்து அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகுதான் பாஜக மாநில தலைமை தேர்ந்தெடுக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி சிவா.